திமுகவுக்கு எதிராக பல கட்சிகள் நின்றாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும். நான் அதை தான் திரும்ப 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 சொல்றது. டிஎம்கேவா பிஜேபியா எதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு பிஜேபி ரொம்ப பெரிய எதிரியா கணக்கு தெரியுது. அதனால தான் டிஎம்கே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. விஜயோடைய செயல் திட்டம் என்னவாக இருக்கும் நான் யூகிக்கிறது, கண்டிப்பா அவர் ஏடிஎம்கேவை ஒரு கூட்டணிக்கான ஒரு கூட்டமாக அவர் பார்ப்பாருங்கிறது எனக்கு தோணுது. நாம் தமிழரும் விஜயும் ஒரு கூட்டணிக்கு அவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற சினரியோ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக கூட்டணி என்பது வாய்ப்பு இல்லைங்கிறத ரெண்டு பேருமே கிளியராக அறிவிச்சிட்டாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் திருமாவளவன், டிஎம்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி விஜயோட கூட்டத்தில் போய் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஆனால் இப்போ வந்து விஜயோட ஒரு கூட்டத்தில் கலந்துக்கலாமா வேண்டாமா என்பதை கட்சியில் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ கொஞ்சம் இந்த பக்கம் சாயிறாரு. ஸோ விஜய் கூட திருமாவளவன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. நீங்கள் ஊழலுக்கு எதிர்ன்னு சொல்லி பேசுகிற நீங்கள் எப்படி ஏடிஎம்கேயோட கூட்டணி வைப்பீங்க அப்படின்னு. அப்போ விஜயோடைய நரேஷன் செட்டிங் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, பொது எதிரி டிஎம்கே அண்ட் பிஜேபிங்கிற ஒரு ஸ்டாண்டை விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ மக்கள் மைண்டில் பதிவு செஞ்சால் மட்டும்தான் விஜய் வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி நாளைக்கு வைக்கும் பொழுது அவருக்கு அந்த நெகட்டிவ் சைட்ஸ் அதிகமாக வராது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாநாட்டில் அவர் பேசுனதெல்லாம் வச்சு நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏடிஎம்கே அவர் திட்டல. இல்லை, அதிகார பகிர்வுங்கிறது அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா எப்பவுமே ஒரு கவர்மெண்ட் வந்து ரொம்ப மோனோபோலியாக செயல்படாமல் ஒரு அதிகார பகிர்வோட மற்ற கட்சிகளுக்கு வரும்போது அந்த ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் என்பது கொடுக்கப்படும். அது தேவையாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு டிஎம்கே அதை செய்யலை. விஜய்க்கு வந்து எந்த கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அது அவரோட மீட்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு. அவர் தமிழ் தேசிய பக்கம் நிற்க போகிறதில்ல, திராவிட பக்கம் நிற்க போகிறதில்ல, இந்திய தேசிய பக்கம் நிற்க போகிறதில்ல, கம்யூனிசம் பக்கம் நிற்க போகிறதில்ல. அவருக்கு கம்யூனிசம்லாம் தெரியாது. ஏதோ ஒரு படத்தில் ஒரு டைலாக், இட்லி டைலாக் சொன்னார், அவ்வளோதான். விசில் அடிச்சான் குஞ்சுகள்ங்கிற போல விசில் அடிச்சான் தம்பிகளாக இவர்கள் இருந்தார்கள் என்றால் இந்த வாக்கு விஜய் பக்கம் போயிடும். குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. தமிழ்நாடு அரசியல் களம் அப்படிங்கிறது இப்ப ரீசெண்ட் டேஸா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வருகை அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. சோ உங்களுடைய பார்வை என்ன? 2026 களம் எப்படி இருக்கும்? திமுகவுக்கு எதிராக பல கட்சிகள் நின்றாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும். நான் அதை தான் திரும்ப 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 சொல்றது. திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான எதிர்கட்சி கூட்டமைப்பு உருவானால் மட்டும்தான் திமுகவை இவர்களால் வீழ்த்த முடியும். ஏன்னா திமுகவுக்கு எனக்கு ரொம்ப சாலிடான ஓட் பேங்க் இருக்கு. எப்பவுமே அந்த சாலிடான ஓட் பேங்க்ல சிறுபான்மையினர் வாக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ அதை உடைக்கிறதுக்கு மற்றவங்க எல்லாருமே என்னதான் ட்ரை பண்ணாலும் உடையும். அது உடைகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அது உடையிறது ஒரு இடத்துல கன்சால்டேட் ஆனாதானே ஒரு பக்கம் ஜெயிக்க முடியும். உடைக்கிறவங்க, வாக்குகளை பிரிப்பவர்கள் எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, இது எப்படி வாக்குகள் கன்சால்டேட் ஆகி எப்படி திமுக எதிரான இவங்களால நிற்க முடியும்? ஒன் ஆன் ஒன் பேசிஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா. அப்ப இந்த எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியது ஒரு மெகா கூட்டணி என்பது திமுக எகென்ஸ்ட்ல உருவானால் மட்டும்தான். ஏன்னா திமுகவும் கூட்டணி வைக்கும். திமுக கூட்டணி வைக்காம இருக்க போறதுல. திமுக ஒரு பக்கம் ஒரு ஜெயண்டான கூட்டணி இன்னைக்கும் இருக்கு. இது உடஞ்சி சிதைஞ்சு போனாலும் கூட திரும்ப அவங்க ஒரு பெரும் கூட்டணியை தான் உருவாக்குவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருந்தால் மட்டும்தான் அந்த திமுகவுடைய வெறுப்பு வாக்குகள் ஒரு பக்கம் கன்சால்டேட்டே போகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல திமுகவுடைய வெறுப்பு வாக்குகள் பல இடங்களில் பிரிஞ்சு போயிடும். அப்படி பல இடங்களில் பிரிஞ்சு போகும்போது கண்டிப்பா திரும்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கும். ஆப்போசிட்ல ஸ்ட்ராங்கா யார் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக யாருமே ரெடியா இல்ல. பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா பாஜக மேலேயும் மக்களுக்கு வெறுப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த வெறுப்பு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒரு இன்ஃபேக்ட் அதிமுக தோத்ததுக்கான அடிப்படை காரணமே அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இதுதான். அவங்க பிஜேபியோட கூட்டணி வைத்தது தான் திமுகவுக்கு ஒரு பெரிய மேஜர் பிளஸ்ஸா மாறிச்சு. அதனாலதான் அவங்க ஒரு மியர் சீட்ஸ்ல ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல. ஆனா ரெண்டாவது எலெக்ஷன் வரும்போது, நாடாளுமன்றம்லாம் வரும்போது நீங்க 40-40 அவங்களால ஜெயிக்க முடியுதுன்னா மக்கள் யாரை எதிரியா பாக்குறாங்க நீங்க நல்லா நோட் பண்ணணும். டிஎம்கேவா பிஜேபியா எதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு பிஜேபி ரொம்ப பெரிய எதிரியா கணக்கு தெரியுது. அதனாலதான் டிஎம்கே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. பட் தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு டிஎம்கே உடைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆகிட்டே தான் இருக்கு. பொதுமக்கள்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவங்க இல்ல மழையெல்லாம் வரும்போது கொஞ்சம் பாதிப்பா இருக்கு, பயமா இருக்கு, கவர்மெண்ட் எப்படின்னா ரோடு கண்டிஷன்ஸ் ஒன்றும் பெருசா சரியில்லை. ரெண்டாவது கவர்மெண்டோடைய இதுல அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து டக்குன்னு பண்றது போறது, இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. இந்த கசப்புணர்வுக்கு மக்கள் எதிரில் யார் அப்படின்னு தேடும்போது அந்த இடத்துல பிஜேபி நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்ப பிஜேபி இல்லாத ஒரு மெகா கூட்டணி என்பது இங்க ஃபார்ம் ஆகணும். அதுக்கு யாரெல்லாம் தயாரா இருப்பாங்கன்னா, இப்ப ஏடிஎம்கே அஃப்கோர்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பிஜேபியோட கூட்டணி கிடையாதுங்கிறத தெளிவாயிட்டாங்க. அப்ப அவங்க ஒரு மாநில கட்சியாகவே நின்று இந்த தேசிய கட்சியோட கூட்டணி இல்லாமல்
அதாவது பிஜேபியோட கூட்டணி இல்லாம இருப்பாங்க. காங்கிரஸுக்கு ஒரு சின்ன கன்சால்டேட்டான ஒரு வாக்கு வங்கிங்கிறது இருக்கு. காங்கிரஸ்க்கு அது ஒரு பாரம்பரியமா இருக்குன்னு வைங்க தமிழ்நாட்டுல. ஆனா அந்த கட்சி வந்து டிஎம்கே அலையன்ஸை பிரேக் பண்ணுமாங்கிறது டவுட். இல்ல அதுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாமா எப்படி? அப்படிலாம் நம்ம எடுத்துக்க தேவையில்லைங்க. மேபி இப்போ டிஎம்கேக்கு ஒரு ஹேட் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல காங்கிரஸ் கூட முடிவெடுக்கலாம். இப்போ உங்களோட இருக்கிறது ஒரு வெயிட் பேக்கேஜ். ஏன்னா அவங்க அடுத்த இதுல ஜெயிச்சே ஆகணுங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களோட நம்ம கூட்டணியில கண்டினியூ ஆனோம்னா இவங்க வாரிசு அரசியல் அது இதுன்னு சொல்றாங்க. அது நம்ம மேலேயும் இருந்துச்சு. அதை வந்து சரி செஞ்சு கொண்டு வரதுக்கே நம்ம படாதபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவங்க இங்கே வாரிசுனா இது வந்து பிஜேபிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரபகண்ட் ஆயிரும்ல. பாருங்க எல்லா பக்கமும் வாரிசு அரசியல் காங்கிரஸ் பண்ணுதுன்னு சொல்லிடுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பேக்கேஜா ஃபீல் ஆகி வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தேசிய கட்சி இந்த பக்கம் வருது. ஆனால் அது பிஜேபி இருக்கக்கூடாதுன்னு மக்கள் நினைப்பாங்க. காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய ஹேட் வந்து எங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு அப்படியே தான் இருக்கு. ஆனா மக்கள் பார்வையில இன்னும் அது பெருசா அது பிரதிபலிக்கல. பிஜேபி மேல மக்களுக்கே வெறுப்பு இருக்கு. அப்ப இந்த விஷயங்களை வைத்து ஒரு கூட்டணி என்பது ஃபார்ம் ஆகுமா, அது யாரால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்ப கேள்வி. அங்கதான் விஜய் வந்து உள்ள வராரு. விஜயோடைய செயல் திட்டம் என்னவாக இருக்கும் நான் யூகிக்கிறது, கண்டிப்பா அவர் ஏடிஎம்கேவை ஒரு கூட்டணிக்கான ஒரு கூட்டமாக அவர் பார்ப்பாருங்கிறது எனக்கு தோணுது. நான் ஆரம்பத்தில் நினைச்சது நாம் தமிழரும் விஜயும் ஒரு கூட்டணிக்கு அவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா இப்ப இருக்கிற சினரியோ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா கூட்டணி என்பது வாய்ப்பு இல்லைங்கிறத 2 பேருமே கிளியரா அறிவிச்சிட்டாங்க. விஜய் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. அவரோட மாநாட்டுல மறைமுகமா சீமான சாடி, சீமான் டைரக்டாவே விஜயை போட்டு தாக்குன்னு தாக்கி கூட்டணி கிடையாதுங்கிறது தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ இப்போ விஜய்க்கு வந்து சீமான் கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அப்போ இவருக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் டிஎம்கேக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் வந்து இப்போ ஒரு இவங்க கூட தான் இருக்காங்களா இல்லையா, பிரேக்கப் ஆச்சா இல்லையா, 2 பேரும் ஒன்னா சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கு. அப்பப்போ அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிற அந்த சேட் ஸ்டேட்டஸோ இல்லை வந்து லவ் ஸ்டேட்டஸோ வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால கண்டுபிடிக்க முடியல இவரை வந்து சேர்ந்துருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. கண்டுபிடிப்போம். அது எப்போ நடக்கும்னா அது ஃபியூச்சர்ல தெரிய வரும். அப்ப திருமாவளவன் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு திருமாவளவன், டிஎம்கே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி விஜயோட கூட்டத்துல போய் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஆனா இப்போ வந்து விஜயோட ஒரு கூட்டத்துல கலந்துக்கலாமா வேண்டாமா என்பதை கட்சியில டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ கொஞ்சம் இந்த பக்கம் சாயிறாரு. ஸோ விஜய் கூட திருமாவளவன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு அடுத்து இப்ப திருமாவளவனும் விஜயும் ஒரு பக்கம் சேர்றாங்க அப்படின்னா பத்தாது. இன்னும் ஒரு பெரிய மேஜர் பிளேயர் உள்ள வரணும். அந்த பிளேயர் யாராக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியல. அதுல மேபி தேமுதிக, இந்த மதிமுக இவங்களெல்லாம் உள்ள போட்டுக்கிட்டு கொண்டு வராங்களா தெரியல. ஆனா அவங்களுக்கு ஓட் பேங்க்ஸ் பெருசா கிடையாது. கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்குமா தெரியல. பட் ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் வந்து கன்சாலிடேட்டடான ஓட் பேங்க். அதுவும் விஜய் இவங்கெல்லாம் சேரும் பொழுது ஒரு மெகா கூட்டணி என்பது ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை ஃபார்ம் பண்றாரு விஜய் அப்படின்னா கண்டிப்பா விஜய் மேல ஒரு பெரிய பிளாக் மார்க்கும் வரும். நீங்க ஊழலுக்கு எதிர்ன்னு சொல்லி பேசுற நீங்க எப்படி ஏடிஎம்கேவோட கூட்டணி வைப்பீங்க அப்படின்னு. அப்ப விஜயோட நரேஷன் செட்டிங் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா பொது எதிரி டிஎம்கே அண்ட் பிஜேபிங்கிற ஒரு ஸ்டாண்டை விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப மக்கள் மைண்ட்ல பதிவு செஞ்சா மட்டும்தான் விஜய் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி நாளைக்கு வைக்கும் பொழுது அவருக்கு அந்த நெகட்டிவ் சைட்ஸ் அதிகமா வராது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாநாட்டில் அவர் பேசுனதெல்லாம் வச்சு நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா ஏடிஎம்கே அவர் திட்டல, டிஎம்கேவை திட்டிருக்காரு. ஸோ மேபி அந்த பிளான்ல தான் அவரும் போறாருங்கிற ஒரு கணிப்பு. முதல் மாநாட்டிலேயே அதிகார பகிர்வு அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினது நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, நிறைய பேர் வரவேற்கிறாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பொதுவான மனநிலை? இல்ல அதிகார பகிர்வுங்கிறது அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா எப்பவுமே ஒரு கவர்மெண்ட் வந்து ரொம்ப மோனோபோலியா செயல்படாம அது ஒரு அதிகார பகிர்வோட மற்ற கட்சிகளுக்கு வரும்போது அந்த ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் என்பது கொடுக்கப்படும். அது தேவையாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு டிஎம்கே அதை செய்யல. டிஎம்கே செய்யலைங்கிறது மன வருத்தத்தை அதோட கூட்டணி கட்சிகளுக்கு உருவாக்கி இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குலாம் கொஞ்சம் ஒரு மன வருத்தம் இருக்க தான் செய்யும். பட் அவங்க அதனால அதெல்லாம் ஒரு பெருசா வந்து இது பண்ண முடியல. பட் அந்த மன வருத்தம் என்பது இருக்கும் மனதளவில். திருமாவளவன் அவர்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அது அவரோட காங்கிரஸும் வெளிப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிஎம்கேவோட அந்த ஒரு அடாவடித்தனமான அந்த கூட்டணி போக்கு இருக்குல்ல, அதுக்கு எகென்ஸ்டா அங்க இருக்கக்கூடிய ஆட்களை டார்கெட் பண்ணி தான் விஜயும் அதிகார பகிர்வு அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொல்றாருங்கிறது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. ஓகே, ஓப்பனா டார்கெட் பண்றாருங்கிறது தெரியுதா? ஆனா இந்த இடத்துல அதிகார பகிர்வுன்னு வரும்போது முதலமைச்சர் கேண்டிடேட்டா யாரை நிக்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் வந்து அதுல அவரை தான் முன்னிலைப்படுத்திக்குவாரு. ஸோ அதுல அதுக்காக தான் அவர் வராரு அரசியலுக்கு. விஜய்க்கு வந்து எந்த கொள்கையும் கிடையாது, கோட் பண்ண முடியாது. அது அவரோட மீட்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு.
அவர் தமிழ் தேசியம் பக்கம் நிற்க போறதில்ல, திராவிடம் பக்கம் நிற்க போறதில்ல, அவர் இந்திய தேசியம் பக்கம் நிற்க போறதில்ல, கம்யூனிசம் பக்கம் நிற்க போறது. அவருக்கு கம்யூனிசம்லாம் தெரியாது. ஏதோ ஒரு படத்துல ஒரு டயலாக், இட்லி டயலாக் சொன்னார், அவ்வளவுதான். மற்றபடி அவருக்கு இந்த புரிதல் இல்லைங்கிறது அப்பட்டமாக அந்த கூட்டத்தில் மேடையில் அவர் பேசியது, இரண்டாவது பேசிய பேச்சுக்கள் அத்தனையுமே எழுதி கொடுக்கப்பட்ட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் வந்து பஞ்சு அது இதுன்னு போட்டு என்னத்தையோ பேசி அப்படிதான் சினிமா டயலாக்ஸ் மாதிரி மக்கப் பண்ணிட்டு வந்து அவர் ஒப்பிச்சிருக்காரு. இவ்வளவுதான் அவருடைய தகுதி. ஆனால் அவருடைய நோக்கம் என்பது நம்ம ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நின்று ஜெயிக்கணும், நம்ம எப்படியாவது கேபினெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடணுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். அது முதலமைச்சர் வேட்பாளராக இல்லைனாலும் துணை முதல்வராகனாச்சும் உள்ள போயிட்டு இந்த பவன் கல்யாணம் சுத்திட்டு இருக்க மாதிரி நம்மளும் போய் சுத்தணும்னு அவருக்கு ஆசை. ஸோ இதுல கண்டிப்பா அவர் அதை நோக்கி தான் நகர போகிறார். அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அது வந்து நான் என்னை போன்ற நபர்கள் எதிர்க்கிறோம். அந்த உளவியல் என்பது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாத உளவியல். ஓகே, நான் அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப திருமாவளவன் அவர்கள் இருக்காரு அப்படின்னா அவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கும், எடப்பாடி அவர்கள் இருக்காங்கன்னா அதிமுக இருக்க ஒரு கன்சாலிடேட்டடான ஓட் பேங்க்குக்கும், அவருக்கு இருக்க அந்த ஃபேஸ் வேல்யூ, அவருக்கு இருக்க ஒரு செல்வாக்குக்கும், இவங்க எல்லாரையும் விட்டுட்டு இவங்க எப்படி விஜயோட கூட்டணி போகும்போது அவரை முதல்வர் கேண்டிடேட்டா? அதுதாங்க ஏடிஎம்கே கண்டிப்பா இந்த கேம்குள்ள வரும் பொழுது வந்துச்சு அப்படின்னா எடப்பாடி வந்து விஜய முதலமைச்சர் கேண்டிடேட்னு போர்ட்ரே பண்ண போறது இல்லை. துணை முதல்வராக வேணா ஓகே ஒத்துக்குவாங்க, சரிங்க துணை முதல்வர் இருந்துக்கோங்க, நான் முதலமைச்சராக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து மேபி காம்ப்ரமைஸ் ஆகலாம். அது இல்லாம நான் முதல்வராக இருக்கேன், அதிகார பகிர்வு கொடுப்பேன் அப்படின்னா அது அதில் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, சிரிச்சிருவாங்க ஏடிஎம்கேலாம். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ மோஸ்ட்லி ஏடிஎம்கே உள்ள இந்த கேம்குள்ள கொண்டு வராரு அப்படின்னா இதை செய்வார். இல்லை ஏடிஎம்கே கொண்டு வராம ஒரு மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும்னு அவர் நினைச்சாருன்னா அதுவும் வாய்ப்பு இருக்கு. மற்ற உதிரி கட்சிகள் இருக்குல்ல, வைகோ அவருடைய கட்சி இருக்குது, இப்போ மதிமுக, அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கான்செப்ட் நடந்து பார்த்தீங்களா, அது என்னவா ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுகளை உடைக்கிற இடத்துக்கு தான் போய் நிற்கும். அது வந்து டிஎம்கேக்கு தான் வலு சேர்த்துரும். ஸோ இதையும் நான் திரும்ப சொல்றேன், அப்படி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வாக்குகள் சரிந்தாலுமே ஓட் பெர்சன்டேஜ் தான் கம்மியாகுமே தவிர ஆட்சி மாற்றம் இருக்காது. டிஎம்கே தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஆக்சுவலாக ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஃபியர் ஃபேக்டருமே இருக்காது. ஏன்னா ஒரு எதிர்ப்பு ஓட்டலாம் இந்த பக்கமும் போகும், ஏடிஎம்கே பக்கமும் பிரிஞ்சு போகும். ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் நாம் தமிழர் தனியாக தான் நிற்பாங்க எப்பவுமே. இப்போ இவங்க 3 பேரும் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்ட பிரிச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே வந்து ரொம்ப அழகா கூலா ஜெயிச்சுட்டு வந்து உதயநிதி அப்படியே காலை தூக்கிட்டு வந்து உட்காந்துருவாரு. இதுதான் நடக்கும். ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் பேசியாகணும். ஆல்ரெடி இவங்களுக்கு இங்க வந்து ஒரு ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு 8% வாக்கு, மாநில அங்கீகாரம், பாஜக கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா பாஜகவுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து செட் ஆயிடுச்சு. எந்த கட்சியுமே பாஜகவோட போய் கலந்து கொள்வது பொலிட்டிக்கல் சூசைடை தான் பார்ப்பாங்க. அது பொலிட்டிக்கல் சூசைட் பண்ற அது வந்து ஒரு பாதாள கிடங்கு மாதிரி வச்சுக்கோங்க. பாதாள கிடங்குல விழுந்தா என்ன, விழுந்தா செத்து போயிடுவீங்க. சோ பாஜகவோட கூட்டணி வச்சா அது பாதாள கிடங்கு. அப்ப 2024 மாதிரி ஒரு மெகா கூட்டணி வந்து 2026 அமைப்போம் அப்படின்னு சொல்றது அவங்க சொல்லிக்கிட்டவங்க. அது வேற உறுதி கட்சிகளை எடுத்துட்டு போய் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் வேல்யூ தான். இப்ப தினகரன் இவங்க எல்லாம் போனாங்க, என்னாச்சு, மக்கள் மத்தியில அவங்க அந்த செல்வாக்கை இன்னும் இழக்கிறாங்க. ஸோ அதுதான் நடக்கும். அதுதான் நடக்க போகுது. அதே கூட்டணி தொடர்ந்தா கூட கழுத்துல சைனட் குப்பையை மாட்டிட்டு போய் கூட்டணி வைக்கணும்னா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இல்ல 24ல நடந்த அதே கூட்டணியும் 26ல பாஜகவோட இருந்தாங்க அப்படின்னா எந்த இம்பாக்ட்டுமே இருக்காது. ஆனா வாக்குகள் கணிசமா ஒரு சில வாக்குகள் மேபி இன்க்ரீஸ் ஆகலாங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. மதம் சார்ந்த சிந்தனையை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப கொங்கு பகுதியிலாம் வந்து கொஞ்சம் மதவாதம் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இது மூலமாக வாக்கு எண்ணிக்கையில மேபி ஒரு 1% வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டலாம் அவங்க. ஆனா அது பெரும்பான்மையாக அப்படின்னு பார்க்கும்பொழுது அது அவங்களுக்கு பேக் ட்ராப் இருக்கும். அவங்க கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கும் அது பேக் ட்ராப்பா மாறிடும். ஓகே, இப்போ சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதுதான், ஏற்கனவே மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. 8% இருக்காங்க. 8% வந்து அதிகமாகுமான்னு தெரியாது. ஏன்னா விஜயோடைய வருகை இருக்கு, அது குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குல்ல. நிறைய இருக்கு. அதை தக்க வைத்தார்கள் என்றால் நாம் தமிழர் கட்சி களத்துல நிற்கும். இல்ல எப்படி தக்க வைக்க முடியும்? பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு ஒண்ணு இல்லைங்க அரசியல்ல. பாசிபிலிட்டிஸ் எப்பவுமே இருக்கு. அதை தக்க வைக்கக்கூடிய சாமர்த்தியம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்காங்கிறதான் கேள்வி. அவங்க அதை தக்க வைத்து காட்டினார்கள் என்றால் சாமர்த்தியமாக தக்க வைத்துக் கொண்டார்கள் என்று நாம அறிஞ்சுக்கலாம். ஓகே, மக்களுடைய உளவியல் இருக்குல்ல, தொடர்ந்து 15 ஆண்டுகளா நம்ம இந்த கட்சியை ஆதரிச்சுட்டு இருக்கோம். ஆனா இன்னுமே 8% தான் வந்திருக்காங்க. அப்ப அங்க ஓட்டு போடுறது வேஸ்ட் ஆயிடுமோ? அதுக்கு நம்ம மாற்று கட்சியை இந்த கட்சிக்கு போடுவோம். இங்க ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. கருத்தியல் தெளிவு பெற்ற மக்கள் நிச்சயம் வந்து விஜய் பக்கம் சாய மாட்டாங்க. இப்ப நாம் தமிழருடைய கருத்தியலால் ஈர்க்கப்பட்ட மக்கள் அந்த 8% வாக்குகள் அப்படின்னா அந்த சதவீத வாக்குகள் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அப்படிதான் கன்சல்டேட்டா இருக்கும். ஆனா கருத்தியலால இருக்கப்படாம அவங்களும் ஏதோ ஒரு விதமான கவர்ச்சியின் அடிப்படையில், அதாவது ஒரு அந்த பாப்புலர் கவர்ச்சி, ஒரு அந்த விசிலடிச்சான் குஞ்சுகள்ங்கிற போல விசிலடிச்சான் தம்பிகளாக இவர்கள் இருந்தார்கள் என்றால் இந்த வாக்கு விஜய் பக்கம் போயிடும். அது உறுதியா சொல்லலாம். அப்ப சீமான் அவர்கள் தக்க வைத்த அந்த 8% வாக்கு அவருக்கான வாக்கா இல்ல
ஒரு பொதுவா ஏதாவது ஒரு வேற ஆள் வரணும் போகணும் அப்படிங்கிற நினைக்கிறதுக்காக ஏற்பட்ட வாக்காங்கிறத அது காலம்தான் முடிவு பண்ணும். ஓகே, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் இருக்கு, ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸ் இருக்கு, கூட்டணி இல்லாம இவர் தனித்துவமா ஏதோ ஒண்ணு பண்றாரு அப்படின்ற ஓட்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஸ்பிளிட் ஆகும்ல? எல்லாமே ஸ்பிளிட் ஆகும். சீமா அதான் நான் சொன்னேன்ல, சீமானுக்குன்னு இந்த கருத்தியலுக்காக வந்த ஓட்டு ஒரு அது மாறவே மாறாது. இந்த மற்ற ஃபேக்டர்ஸ்னால வர ஓட்டு இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு ஆசிலேட்டிங் ஓட்ஸா இருக்கும். அது எப்பன்னு நமக்கு அது பார்த்தா தான் தெரியும். அதை இவங்க தக்க வைக்கிறாங்களா இல்லை இது வரைக்கும் 8% வாக்குகளுமே இவர்களுக்கோட கருத்தியலை உள்வாங்கி கொண்டு வந்த வாக்குகளாங்கிறது இந்த எலெக்ஷனோட அந்த ரிசல்ட்ஸ்ல நமக்கு ஈஸியா தெரியும். ஓகே, ஸோ ஒருவேளை 2026ல நீங்க சொன்ன மாதிரி திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுப்போமே, முதலமைச்சரா யார் இருப்பாங்க நினைக்கிறீங்க? முதல்வர் ஸ்டாலின் இருக்க மாட்டாரா? எனக்கு தெரிஞ்சு அந்த எலெக்ஷனுக்கு வரும்போதே அவர் மேபி சொல்லலாம் கூட, எலெக்ஷன்ல ஜெயிச்சா முதலமைச்சர் கேண்டிடேட்டா உதயநிதி தான் கொண்டு வருவாங்க. அதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன பேசிஸ்ல சொல்றீங்க? இப்போ துணை முதல்வர் ஏன் கொண்டு வந்தாங்க? என்ன பேசிஸ்ல கொண்டு வந்தாங்க? எதிர்ப்பு அங்க கட்சிக்குள்ள இருந்தே இருந்துச்சா இல்லையா? பிரச்சனைகள் பேசப்பட்டு இல்ல, துணை முதல்வர் அப்படின்னும் போது ஓகே வாரிசு அரசியல் கொண்டு வராங்க இப்பெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி முதல்வர்ன்ற கேண்டிடேட் முதல்வர் அப்படின்ட்டு வரும்போது ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. துணை முதல்வர் இருக்கிற போதும் சரி, அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுதும் சரி, அதுக்கு எவ்வளவு விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்களா? டிஎம்கே தரப்புல இருந்து எந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு ப்ரொபகண்டாவை அவங்க செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல. அப்ப அது எதுக்கு செட் பண்றாங்க? அட் தி எண்ட் வந்து உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் கேண்டிடேட்டா கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கு. அப்ப அந்த எண்ணத்தை நோக்கி தான் அவர்கள் நகருவார்கள். அதுக்குதான் கட்சிக்குள்ள செட் பண்ணிட்டாங்க. கட்சியில நீ எதிர்க்க ஆள் இல்லை, ஆனா மக்கள் மத்தியில இன்னும் அந்த உதயநிதி தான் அடுத்து அப்படிங்கறத கொண்டு வரும்போது அது ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. அதுதான் ஆக்சுவலி திமுக ஒரு பெரிய எகென்ஸ்டான ஒரு ஃபேக்டராகவும் இருக்கு. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னும் போது அவரை முதல்வராக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பாசிபிள். அங்கதான் ஸ்டாலின் அவர்கள் இருக்காருன்னு கேட்கிறேன். இருக்கும்போதே கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனாலதான் அவங்க இந்த ஆட்சி ஆண்டுகள்லயே, ஏன் அடுத்த ஆட்சியில கூட அவங்க வந்து துணை முதல்வர் கொண்டு வந்துருக்கலாம்ல, ஏன் இந்த ஆட்சியிலேயே கொண்டு வராங்க டக்குன்னு? வேற யாராவது சீனியருக்கு கூட துணை முதல்வர் போஸ்டிங்க கொடுத்துருக்கலாம். அவங்க பிளான் என்ன அப்படின்னா, கட்டாயம் எனக்கு அடுத்து இவர் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணிடணும். அப்ப அதை எவ்வளவு சீக்கிரம் செட் பண்ணி கொண்டு வருதோ இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. ஏன்னா மத்தியில பாஜக இருக்கிறதுனால அதை காமிச்சே மக்கள் மத்தியில வந்துட்டு இவங்களால ஈஸியா வாக்குகளை வந்து புல் பண்ண முடியுது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கனால அவங்க கண்டிப்பா இந்த டைம்லயே உதயநிதியை கொண்டு வந்துடணுங்கிறதுலாம் அவங்க முனைப்பு காட்டுவாங்க. அப்படிதான் காட்ட போறாங்க. குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்டேட்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.